சிவு vlogs உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ மக்களே, இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லாருமே ஜாலியா கறி, மீன், முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே இருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா, நான் 2 days முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட வந்து விடுதலை 2 படம் போயிருந்தேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லி ஆகணும். படம் அவ்வளோ வந்து எனக்கு அந்த படம் வந்து பாதிச்சுன்னே சொல்லி ஆகணும். எமோஷனா நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேனே சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா எனக்கு வந்து அட்டாக் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும். ஸோ ஒரு ஊரு, அந்த ஊர்ல வந்து என்ன மாதிரி ஜாதி பிரச்சனைகள்லாம் நடக்குது, ஸோ அதனால வந்து மக்கள் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படம். ஸோ விஜய் சேதுபதி ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த ரோலுக்காகவே பிறந்து அவர் நடிச்சா மாதிரியே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து கமெண்ட்ல மறக்காம வந்து சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்ல எப்படி சூரி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலா கொடுத்தாரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் 2ல வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னே வந்து சொல்லி ஆகணும். அந்த வந்து நான் கூட வந்து விஜய் சேதுபதி வந்து உயிரோட வந்துருவாருன்னு தான் நான் வந்து நினைச்சேன். ஆனா ஒரு பக்கம் எனக்கு பயமா தான் இருந்தது, அவர் செத்துருவாருன்ற மாதிரி ஒரு உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆனா இவ்வளவு கொடூரமா ஒரு சாவடிப்பாங்க அப்படின்றது நான் வந்து நினைச்சே பார்க்கல. ஸோ எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா கண்ணுல இருந்து அந்த தண்ணிகள்லாம் வந்து எட்டி பாதுன்னே சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப எமோஷனலா வந்து இருந்தது மூவி. வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படம் இருக்கிறது வந்து அவ்வளவு தைரியம் இருக்கணும்னு வந்து சொல்லி ஆகணும் தான். ஸோ அவருக்கும் நம்ம வந்து மிக மிக நன்றிகள் நான் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த 7 படமே பாத்தீங்கன்னா ஒன்னு கூட ஃபிளாப் ஆகல. ஸோ 7-0 அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டாப் பொசிஷன்ல வந்து நிக்கிறாரு மனுஷன். ஸோ இந்த மூவி இந்த சொசைட்டிக்கு சொல்ல வருது. ஸோ மக்களோட மக்களா எல்லாருமே ஒற்றுமையா இருங்க, ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகுபாடு பார்க்காதீங்க. ஸோ அந்த பாகுபாடு பாக்குறதுனால ஸோ நம்ம எவ்வளவு வந்து ஒரு கொடுமையான விஷயத்துக்கு வந்து தள்ளப்படுறோம் அப்படின்றத, நம்ம வன்முறையை எப்படி கையாளுறோம் அப்படின்றதுதான் இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ மஞ்சு வாரியரா இருக்கட்டும், நம்ம விஜய் சேதுபதி, ஸோ எல்லாருமே அவங்க ரோலை வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா பாலுமே வந்து 6 அடிச்ச மாதிரி தான் அவங்க ரோல் வந்து இருக்குன்னே அந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ படம் செம்மையா இருக்கு, மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் மாறணும் நம்ம நினைச்சோம்னா ஒருத்தர் 2 பேர் நினைச்சாலும் கண்டிப்பா முடியாது. ஸோ அந்த ஊரு, ஒரு நாடு, ஒரு உலகமே நினைச்சாதான் அந்த விஷயத்துல இருந்து நம்மளால உடைச்சி வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம கையில தான் இருக்கு, நம்ம நினைச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன நான் கேட்கறேன்னா, சார் விடுதலை பார்ட் 1 எடுத்தாச்சு, பார்ட் 2 எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. ஸோ தியேட்டர்லாம் வந்துருச்சு. அப்படியே அந்த வட சென்னை 2 கொஞ்சம் சுட சுட நீங்க இறக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் தான் அவர்கிட்ட நான் வந்து தனிப்பட்ட ரெக்வஸ்டா நான் கேட்கறேன். ஸோ கண்டிப்பா அந்த வட சென்னை 2க்கு தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்றாங்க. அதுல நானும் ஒருத்தன் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறக்கிடுங்க சார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.